सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. 60வது ஸ்லோகம் 435வது திருநாம அனிர்வீணான்னு பேரு பகவானுக்கு. இதற்கு முன்னால ஐஸ்வர்ய பிரமா இருக்கக்கூடியதான நாமாக்களை பார்த்தோம். அர்த்தோ அனர்த்தோ மகாபோகோ அப்படின்னு மகாதனா அப்படி மகாபோதா மகாபோகா மகாதனான அற்புதமான நாமாக்கள் அனுசந்தானம் பண்ணினா மனுஷாருக்கு லௌகிகமான ஐஸ்வர்யம் பாரலௌகிகமான ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு பிறகு அதான் நீங்க ஒரு பொய்ததான ஒரு ஸ்வரம் ஒண்ணு சொல்ற, இது எல்லோராலையும் விரும்பத்தக்கது. அனைவருன்னா கவலையற்றவர் மனுஷன் எப்ப பார்த்தாலும் கவலை துன்பு அலுப்பு இவையெல்லாம் இருந்தது. எந்த ஒரு செயல் சொன்னாலும் சின்ன பாடு பாப்பா போர் அடிக்கிறது. இந்த போர் அடிக்கிறது எப்படி எங்கேயோ எதை செயலை செஞ்சாலும் மறுபடியும் அது வேண்டாம்னு தோன்றது. எதுல தோன்றது, எது முக்கியமோ அதுதான் தோன்றது. கிரிக்கெட் பார்க்கறத போர் அடிக்கிறேன் 50 நாள் விடாம அதே பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆகாரத்துல போர் அடிக்கிறதோ இல்லை. ஆனா ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்னு அது என்னமோ அப்படி சொல்றேன். இது நிர்வேதம். ஒரு செயலை நாம எடுத்துட்டோம்னால் அந்த செயலானது நாம் எதிர்பார்த்த பலனை நமக்கு கொடுக்கலன்னா ஒரு மனுஷனுக்கு அனுப்பு பண்ணிட்டே இதே பலன் வரலையே அப்படின்னு இந்த அனுப்பு வராம இருக்கணும். அனுபற்றதான ஒரு நிலை அவருக்கு அடையணும். இதான் நிர்வேதம். அது மாதிரி லங்கைக்கு நுழைந்த நுழைஞ்சதுன்னு அங்க லங்கைன்னு ஒரு அம்மா, அந்த கிராம தேவதை, அந்த சொத்துப்பதத்துல யார் இருந்தாலும் யாரு புரியா வந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இவரும் ரகசியமாதான் வந்திருக்காரு. இதனாலும் கண்டுபிடிச்சு யாரும் ஒண்ணும் இல்லை, நான் இங்க இருக்கிறவாங்க பார்த்துட்டு போறேன். இதெல்லாம் நிறைய மரங்கள் புத்தகங்கள் பழங்கள்லாம் எல்லாம் அது பார்த்துட்டுதான் போறேன். நிறைய கிருஷ்ணாகமிஷ்யம் நான் பார்த்து போறேன்னா அவர்தான் நான் ஒண்ணும் விட மாட்டேன். அதெல்லாம் கிடையாது, என்னுடைய பர்மிஷன் தான் ஒண்ணு போகப்படாது. நான் உன்னை கேட்கிறேன், அதெல்லாம் கிடையாது போகப்படாது அப்படின்னு என்ன பண்ணுவாருப்பா. அது இருக்க காலத்திலேயே பேச்சு வாங்க போய் அடி வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு பெண்ணை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு அவ்வளவு கோபம் இல்லை. இதெல்லாம் தப்பிச்சுக்க போது அப்படின்னு இரண்டு கையால ஒரு குச்சி குச்சினான். அவனதான் விசாரணை வந்தம்மா பொழுது மச்சா. அப்ப சொல்றா, நீ என்னைக்கு ஒரு குறைய உள்ள ஜெயிக்கும் அன்னைக்கு அரச வேலைக்கு தேர்தல் ஆரம்பிக்காது அப்படின்னு பிரம்மதேவனுடைய வழக்கம் இருக்கு. அந்த வழக்கனால இப்ப இன்னைக்கு குரங்கானது என்ன அதுக்கு என்ன ஜெயிச்சுட்டாங்க. ஆனா இது வேலை அரசர் கருத்து செல்வல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆனந்தமா போயிக்கலாம். உள்ள போய் எல்லாத்தையும் இந்த முன்னாடி சொல்லிருக்கோம், இந்த பிராணமாக இங்க இருக்குமா இப்ப நீங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இவர் என்ன பண்ணிட்டா, இதனால இந்த உருவத்திலேயே பண்ண கஷ்டம்னு ஒரு சின்ன ஒரு 3 அளவுக்கு சின்னதாக ஒரு உருவத்தை எடுத்து இந்த புருஷன் அமுத்தா மாற்றுறாரு. சின்ன உருவம் கை படுத்துறதுல அந்த அளவுக்கா போயிட்டா இங்க இருந்து சாமி பார்த்துட்டு எல்லா இடமும் தெரிவித்தார். ராத்திரி முழுக்க இருக்கான். நான் நம்மளோட இடம் கூட இல்லையா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்க இருக்க முடியுமோ தந்து போட்டோம்னா ஒவ்வொரு வீட்டையும் வீடு முழுக்கா என்ன ராத்திரியா இருக்கு. அவன் தூங்கிட்டு இருக்கா. இவர் பார்த்து உள்ள பண்ண இருந்தாலும் எங்க இருக்கு எங்க முழுக்கா பார்த்துருக்காரு. எங்கேயுமே காணப்படும் தூங்கவே மாட்டேன். காரணம் தான் எங்கெங்க இடம் இருக்கா உத்தியானவனங்கள்லாம் தெரிஞ்சுதான் தெரியும். ஒரு டவுன் முழுக்க தேவையில்லை எவ்வளவு கஷ்டம் பார்த்தேன்.
எங்கேயும் கிடையாது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. எதனால நம்ம வந்த காரியத்தவன் கெட்டு போயிட்டு போனதுக்கு இது எங்கேயும் இல்லையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த விஜயராஜா பார்த்தா இந்த ஜட்டாயுடு அவன் என்ன தெரிவிக்க அதோ நான் பார்த்துட்டே இருக்கேன் அங்க இருக்காது இருக்குன்னு இந்த கைவிக்கெல்லாம் எதுவும் இருக்கக்கூடியதான பார்வை தெரிகிற பார்வை பிரத்யமாகவே ஏதோ காணப்படுகிறான்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் சிரிக்க நீங்க சொன்ன நம்பல நமக்கு தேவை என்ன செய்வீங்கன்னா கற்று இல்லை நமக்குள்ள கணவன் வந்து சொல்லிட்டாரா ஏதாவது வந்துட்டாரா இல்ல அப்ப தப்பாச்சு பார்த்தது தப்போ இதுதான தப்பு. அப்ப மனசு எழுதி உட்கார்ந்துட்டேன் என்ன பண்றது. நான் இல்லையே சொன்னேன்னு வச்சுங்களேன் ராமன் கஷ்டப்படுவார், காரணோட லட்சணம் ஏற்படுவார், பரத்தெடுத்துதான் காரணம் இருக்குவார். இப்போ அவங்க முழுக்க கெட்டு போயிடும். இது மாதிரி சுத்திகளை சொல்லவே வேண்டாம். எனக்கு சுத்திகள் என்ன சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு சகாயம் பண்ணி நீங்காதீங்க தேடி கொண்டு வந்து காரையோட பிரதிஜை பண்ணியிருக்கேன். அவரும் கஷ்டப்படுவார். ஆகவே இங்க இருந்து நான் போறது இல்லை இங்க நான் பிராண விடுறேன். எப்படி பிராண இருக்கிறது சாதாரண பண்ணி விடுவேன் இல்ல சமுத்திரத்துல குளிச்சு விடுவேன் இல்ல நெருப்பு எடுத்து நெருப்பு பிராண விடுறேன் இப்படி எல்லாம் பிறகு காட்டுறேன். அதையிலேயே அவர் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணலாம். அவங்க பண்ணி தப்பான காரியம் இருக்கு. ஒரு செயல் நம்ம எடுக்கிறோம்னா அந்த செயலை வந்து நிச்சயமாக நமக்கு பழத்தை கொடுக்கத்தான் கொடுக்கும். இது நீங்க அநேக கஷ்டங்களை நிகழ்ச்சியிலும் ஒரு கஷ்டம். நிகழ்ச்சியில நீங்க பண்ணினதான ஆட்களுக்கு நிச்சயமாக பலம் உண்டு. நம்ம எத்தனையோ காரியங்களை பண்றோம், இது நடக்கணும்னு பண்றோம், நடக்கலையே அப்படின்னா நடக்கல. ஆனா நடக்கிறதுக்கு வேண்டியதான டைம் பண்ணவள அது ஒரு முடிவந்தவர். இப்ப ஒரு விதை பூமியில போட்டிருக்கு, அது விதையில இருந்து மழை வரும். நீங்க என்ன பண்ணீங்க விதையை போட்டு ஜலத்தை வச்சு அதுக்கு மேல அந்த விதையெல்லாம் ஊற்றி வச்சு எதிர்படாத ஒரு பாறையில வச்சுட்டு வந்து டெய்லியே அந்த பாறாங்கற்கள் ஜலம் வந்துட்டே இருக்கு. மழை வருமானம் வரணும். அது எப்ப என்ன தெரியுமா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆரம்பிச்சு இரவு ஜலம் வந்துட்டே இருக்கு. அது அப்படியே தாண்டி இந்த பாறாங்கல் இருக்கிறதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வரும். இன்னும் இதுக்குள்ள யாராவது பாறாங்கல்ல எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வரும். அதே மாதிரிதான் நம்ம பழைய பிரயோஜனம் கணக்கில் ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. அந்த பிரதிபந்தகம் எப்ப போகும் அது என்ன நீங்க என்ன பண்ணிட்டா பிராரத்தம் அப்படித்தான். ஆனா நீங்க எந்த முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிக்கு பணம் மட்டும் உண்டு. அதனால ஒரு மனுஷன் நமக்கு முயற்சி பணித்தலையே வந்து கவலைப்படப்படாது. இந்த கவலை அதுக்கு இது மனுஷனிடத்திலிருந்து போகும். ஏன்னா பகவான் நம்ம பக்கத்துல இருக்க நிச்சயமாக நம்ம பணத்தை கொடுப்பார். அந்த பணமானது நமக்கு இருக்கக்கூடியதுனால இதே ஒரு போதமே நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுன்னா உங்களால முயற்சியும் வந்துவிட மாட்டார். உங்களுக்கு அதில் ஆசை வந்து அந்த முயற்சி பண்ணணும் எனக்கூடியதான முயற்சியும் உங்களுக்கு வந்துட்டார். எப்பொழுது தாங்கள் முயற்சி பண்றாரோ அப்போ அந்த முயற்சிக்கு பலம் நிச்சயமா வரும். வரலைன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரபந்தம் இருக்கு. இதுதான் முயற்சி. அந்த முயற்சி எனக்கூடியதான டாக்டர்னால நாம் வந்து அரசியல் அழப்படாது, அழுத்துக்கு விடாது. மறுபடியும் முயற்சி பண்ணிட்டே இருந்தா முயற்சி பண்ணினால ஒரு நாள் முயற்சி கிடையாது. ஆக அந்த முயற்சி விடப்படாது. மூலம் பரம் ஒரு மனிதன் விடாமுயற்சி இருக்கப்பட்டதா அதுதான் அவனுக்கு உயர்த்தான வேண்டும். அதனால மேல்நிலைக்கு கொண்டு வரும். சிலர் இன்டெலிஜென்ஸ் இருக்காரு, டக்குன்னு ஒரு இடம் பார்த்தா புரிஞ்சு பார்த்தாரு எப்படி எல்லா டைமும் பண்ணுவான் அப்படிங்கிறார். அது ஒத்துக்கிறார். ஆனால் அதை விட மிக சிறந்த வாழ்க்கையில விடாமுயற்சி இருக்கிறவன் ஒரு நாளும் அவன் கஷ்டப்பட மாட்டான், அவன் அழிய மாட்டான். ஏன் தெரியுமா இவனிடத்துல அந்த அகாதமி தான நிச்சயமா வந்துருக்கு. அது எரிக்கும் போகாது இவனுக்கு. ஆனா இந்த லட்சம் சொல்ல பார்த்தல ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு வராது. அதே சார் லட்சம் பேருமே லட்சம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு விடயத்துல வரும் ஒரு விடத்துல வரும். ஆனா இந்த விடாமுயற்சி இருக்கிறதுல அதை மனுஷனை எண்ணிக்கு பார்ப்பாரு. எந்த செயலாலும் விடாமல் நீங்க பண்ணிட்டே இருக்கிறார்கள் அது பலரை கொடுக்கும். அதே போல இந்த அனுவேதம் கவலை இல்லாமல் நம்பிக்கையோடும் இந்த வெள்ளம் நிச்சயமாக இந்த காப்பாற்றம் எனக்கூடியதான நம்பிக்கையுடன் ஒரு சத்புத்தியுடன் சிறப்பையுடன் ஆனால் எண்ணிக்கு வர இன்னைக்கு வரட்டும் நான் இல்லாம பண்ணி கொண்டிருக்கேன் வரக்கூடியதான எண்ணத்துல நீங்க பண்ண முடியாத நிச்சயமாக அந்த பலம் நீங்க எதிர்பார்த்த பலமும் வரும். எதிர்பார்த்ததை விட அதிகமான பலமும் வரும். சந்தேகம் இல்லாம ஆனா அது
வரைக்கும் மனுஷனுக்கு பொறுமை இல்லை. ஏன்னா என்ன பொறுமைங்கிற விளையாட்டுமே ஒத்துக்கலையே. டக்குன்னு வரணும்னு நமக்கு பகவான் ஆமான்னு சொல்ல பொறுமை உள்ளார். அவருடைய பொறுமைக்கு என்ன இல்லை. நாமெல்லாம் என்னமோ நினைக்கிறோம். அந்த கனகாங்கிற நாம வரும்பொழுது பார்ப்போம். அவர் எவ்வளவு பொறுமையோட இருக்கிறதா நம்ம மேல வேற யாரும் வேண்டாம். அவருடைய பொறுமையை சோதிக்கிறது மனுஷாலே பொறுமை. அத்தனை பொறுமையோடு அவர் இருந்திருக்கார். அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மாவுடைய குணம் அவர் வேதா ஆப்தகாமத்வா நிர்வேதா அத்திய நவியதே. ஆப்தகாமத்வா இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் மகாகணாங்கிறதுனால அவர் ஆப்தகாமா அடையப்பட்டதான எல்லா ஆசைகளையும் உடையவர். அவருக்கு அடையவேண்டியது ஒன்றும் இல்லை. அப்படி வேற எதையும் எதிர்பாராமல் இருந்து கொடுத்தார். அப்படிப்பட்டதான அவருக்கு ஒரு கவலையும் இல்லை. கவலை இல்லாதனால அவருக்கு கட்டி போறது இல்லை. அலுப்பு கிடையாது. அல்ப கிடையாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? திருப்பி சொல்றது இல்லாத மறுபடியும் திருப்பி மறுபடியும் திருப்பி மறுபடியும் பிராயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எப்பொழுது நாம இருக்கக்கூடியதான மன்வந்தரவருக்கு இதுக்கு வயோஸ்வத மன்வந்தரம் வருது. பிரம்மாவுக்கு 1000 வருஷங்கள் அவர் கணக்குல ஞாபகத்துக்கு. இந்த கணக்கு இருக்கு, டைம் இருக்கு. அது ஒவ்வொரு இந்துவிற்கும் ஒவ்வொரு சமயத்துல மாறிட்டு இருக்கோம். 10 நிற்கிறான் 10 வருஷம் 49 போச்சான்னு இருக்கான். ஒரு யுகமா நிற்கிற போல அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு வருஷம் அப்ப என்ன அந்த 10 நிமிஷம் அவருக்கு ஒரு யுகமா இருக்கு. அதே போல 2 பேரும் பக்கத்துல இருக்கிறது ராமன் இருக்கா. ஒருத்தர் சாம்பார் டாக்டர் இருக்க, இன்னொருத்தர் மோகன் சாதம் வச்சு வந்து முடிச்சுட்டார். இவர் பார்த்து என்ன ஆளுங்க அவரை பார்த்து சாப்பிட்டே இருக்கு. இல்லை ஒரு யுகமா சாப்பிடுறது அப்பால ஒரு யுகம் சாப்பிடுறது. அப்ப என்ன ஒரு 5 நிமிஷம் இன்னொரு 5 நிமிஷம் சாப்பிடுறோம். எனக்கு நிதானமா சாப்பிடுறோம். இந்த மாதிரி வேகமா அள்ளி உள்ள போட்டுருப்பாங்க. போட்டு மாட்டேன் இருந்தாலும் இவர் கொஞ்சமா சாப்பிடுறல அப்படின்னு. அப்ப இந்த டைம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை பத்தி இருக்கு. சில சமயத்துல ஒரு நாளைக்கு கஷ்டம் கொண்டே இருக்கும். இப்பதான் ஆரம்பிச்ச பிறகு அதை முடிஞ்சிருக்கு. எனக்கு 8 மணி ஆகும். இன்னொரு ஒவ்வொரு நாளைக்கு 70 100 பேரும் வெளியால பாக்குறேன். பார்த்தா தப்பு இல்லை. அது ஓடணும்னு ஆசை பாக்குறேன். அதான் தப்பு. இந்த அளவுக்கு அன்னைக்கு ஒரு மனசுல இருக்க ஒரு பக்தி. அப்ப வேற என்ன இருக்கு அதே டைம்ங்கிற கான்செப்ட் எப்படி இருக்கு? அந்த மனசுடைய ஸ்டேட்டை பத்தி. இந்த காலமானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நமக்கு ஒரு பால் ஒரு ராத்திரி இந்த ரெண்டு சேர்த்தா ஒரு நாள். அதே போலயே 15 நாள் சுத்தபட்சம் 15 நாள் சுத்தபட்சம் தேர்தலை வளர்ப்பதை அப்படி நமக்கு இந்த தேர்தலாம் இருக்கு பட்சல இது பித்ருலோகத்துல அவளுக்கு பணம். அதே போல வளர்ப்பை இருக்க இது திருலோகத்துல ராதி. அவங்க பித்ருதேவர்களுக்கு ஏதாவது பண்ணணும் சுத்தப்பட்ட அர்த்தம் எழுதி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மத்தியானம் 11 மணி 12 மணிக்கு அவளுக்கு அதாவது சுத்தபட்ச அர்த்தமே அர்த்தம் பண்ணுங்க சாதங்கள் பண்ணுவோங்கிற பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வளர்ப்பதையில அவளுக்கு ராத்திரி தேவதையானது திருவேவதைகளுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அவளுக்கு பகலா இருக்கு. அதே மாதிரி தேவதளத்துல போனீங்கன்னா உங்களுடைய உத்தராயணம் 6 மாசம் இருக்கு பார்த்தா இந்த உத்தராயணம் 6 மாசம் அவளுக்கு பகல், தட்சிணாயணம் 6 மாதம் அவளுக்கு ராத்திரி. இப்ப உங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு உத்தராயணம் ஒரு தட்சிணாயணம் ஆச்சுன்னா ஒரு வருஷம் ஆச்சு உங்களுக்கு. ஆனா தேவதைகளுக்கு ஒரு நாள். இது மாதிரி தேவதைகளுக்கு ஒரு வருஷம் ஆச்சுன்னா பிரம்மலோகத்துல ஒரு நாள். இது மாதிரி பிரம்மாவுக்கு 1000 வருஷம் அவருக்கு லைஃப். இந்த 1000 வருஷத்தை அவர் என்ன பண்ணினார்? 14 மனுக்களா பெற்றுக் கொடுத்திருக்கார். இந்த 14 மனுக்கள் சுவாயம் மனோ சுவாரோச்சக மனோ கைவச மனோ தாமச மனோ கப்பித மனோ அப்படின்னு வரிசையா இருக்கு. இப்படி இந்த மனுக்கள்ல ஒவ்வொரு மனுவுக்கும் 72 வருஷம் வரும். ஏன்னா 1000 16 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன பண்றது? ஒரு 72 அப்படி வரும். அந்த 72 ஆவர்த்தங்கள் அது போல இருக்கக்கூடியதான ஆவர்த்தங்கள்ல இப்பொழுது இப்ப நம்ம இருக்கக்கூடிய வைவஸ்வத மனு அப்படி. இந்த வைவஸ்வத மனுவுக்கு 72 ரவுண்டு. எப்படி? பிரபஞ்சம் திரேகாயுகம் துவாபரண்டம் கலியுகம் சேர்ந்தா ஒரு ரவுண்ட். இது போல 22 ரவுண்டு. அந்த 22 ரவுண்ட்ல போய் 28வது ரவுண்டு நடக்கிறது. அத்தா நீங்க கலியுக பிரதம பாக எம்போ
ಭಾಗವತೆ ಭಾರತಖಂಡೆ ವೇರೋದಕೆ ವಿಶ್ವಾಸೆ பிரபவாதி சக்தி சமத்வராணாம் மத்தியே இப்படின்னு ஆரம்பிச்சு இப்ப நம்ம நாம சம்பத்தனே சொல்லுங்க 17ஆம் தேதி வந்து காரமாசம்பத்தரே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அதுக்கு இந்த காலமானது காரமா போயிடுது. இந்த கராங்கிற ஒரு சமத்துவத்துக்கு என்ன எல்லாத்தையும் பலத்தை நோக்கி கொடுக்கிறவர் கரம்னு நீங்க நோக்கி இருக்கிறது. மனுஷியாளுடைய கரவெல்லாம் இந்த உங்களுக்கு அடக்கக்கூடியதான அத்தியுதமான ஒரு கஷ்டம். அந்த கரநாம சம்பத்சரம் அப்படின்னு சொல்லிருக்கு. 14ஆம் தேதி புத்தாண்டு பாரம்பரிய வேதியில எல்லாரும் மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி பண்டாங்கத்துக்கு பூஜை பண்ணி பகவானுக்கு ஆராதனம் பண்ணி அன்னைக்கு வேபம் பட்டது எல்லாம் 6 சுவைகளும் பகவான் நம்ம சொல்லிருக்கார். இந்த பூமியில இருந்து தோல்பு நெல்லு உப்பு காரம் எல்லாமே வருவாங்க. எல்லாத்தையும் அவருக்கு நிவேதனம் பண்ணக்கூடியதான அழகான தினம். அன்னைக்கு விட்டுவும் இருந்து ஆலம்பர வேலையில நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொழுதுகள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான புதினம். அன்னைக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணணும், பெரியவர்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும். இப்படி அப்படி கரநாம உயர்ந்ததாக காலத்தை சொல்லக்கூடியது. இப்படி இந்த காலம் சுற்றி கொண்டது. இந்த காலத்துல ஒரு மனுஷனுக்கு வெறுப்பு வரலாம். ஆனா பரவாயில்ல, எத்தனை மனுஷா திருப்பி இப்படி பண்ணிட்டு இருக்காரு, எத்தனை பிராணிகளை வச்சு பண்ணிருக்காரு, அவளை காப்பாற்றி கொண்டிருக்காரு. மறுபடியும் அவளுக்கு பிரவாகத்தை ஒன்று பண்றாரு. மறுபடியும் இதே விட பிரதவிதம் திரேதாயுதம் வியாபாரம் கணிதம் மறுபடியும் பிரதவிதம். அதே மாதிரி ஒரு விதத்துக்குள்ள எத்தனை விதவிகள் எத்தனை விதம் வேண்டாம். மறுபடியும் திருப்பி மனிதன் இருக்கு. இப்படி மனுஷன் அவங்க அதுக்கு கட்டாதுவா, அவர் தோற்று மாட்டாரா? ஒரு நாளும் கிடையாது. அறிவு வெற்றியோ மூலம் அறிவு வெற்றியப்பரம். ஆகையால் ஒரு மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியதுன்னா எது வந்தாலும் விருப்பம் அடையப்படாது, எது வந்தாலும் கவலை அடையப்படாது. நம்ம முயற்சி விடாம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தினம் மணியா வரல, 2 தினம் மணியா வரல, 10 தினம் பண்ணுவோம், பண்ணிக்கொண்டே இருக்கோம். பரவாயில்லைக்காக பண்ணிக்கொண்டு இருக்கோம். எதை செஞ்சாலும் எத்தனோடு எதாவது ஜோதிகள் 10 வருஷம் மலர்படும் எல்லாருக்கும் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம அதுல வருத்தப்படப்படாது. நானும் பண்ணிட்டு இருக்கேன், சாதனையிலிருந்து பண்ணிட்டு லாபம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு லாபமும் வாங்கிய புண்ணிய கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வர நம்மளை பார்த்து பார்க்க மாட்டேங்கிறேன். சாதாரணமான மனுஷனை கடக்கிற புண்ணியம் சுத்தம் கூட எனக்கு இப்படி எல்லாம் கவலைப்படாது. ஒரு நான்கும் வீக்கம் கிடைக்கிற ரோகமும் எனக்கு கிடைக்கிறது. நான் என்ன பண்றது? கொஞ்சமா அதை கொடுத்து வைக்கிறேன்னு சொல்றாரா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க இப்ப பண்ணீங்கன்னா நிச்சயமா பலம் உண்டு, முயற்சிக்கு பலம் உண்டு. ஏன்னா சாப்பிட்றேன் ரகம்ன்றத. ஆனா அவனுக்கு நிச்சயமா பலத்துக்கு பாட்சாத்தம் அதிகம். நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அதை விட அதிகமாக விரும்புகிற பதார்த்தத்தை விட அதிகமான பலம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகையால் இதுல நீங்க ஒரு நாளும் வருத்தத்தை அடையக்கூடாது. வருத்தத்தை அடையாத பரமாத்மாவை தியானம் பண்ணினோம்னா மனுஷனுக்கு வருத்தம். ஆகையால் முக்கியமா பார்த்து பண்ண வேண்டியதான அனாவசியமான இந்த வருத்தத்தை அடையாளர்களையும் தெரிவிக்கப்படும். போரை தெரிவுங்கிறது, நம்ம அனமாசுங்கிறது நம்ம கையில பண்ணி பலத்தை எதிர்பார்த்தாதானே உண்டு. நம்ம பதவியே இருக்கும் பல பண்ணிருக்கோம், பல விஷயமா வரும் அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்கணும். ஆகையால் அப்படி பண்ணிட்டு இருக்கிறவா ஆத்ம நிர்வேதா ஆகிய வித்தியதே இது அனுபவம்னா அதற்கு உலகத்திலேயே சில பேர் குண்டா இருக்காங்க. ஆனா என்னன்னு உலகத்துல எல்லாரோட ரொம்ப குண்டாவும் ரொம்ப பெரியதான உயர்த்தி அதனால பரமாத்மா அவிஸ்தா சூழா குண்டா இருக்கிறவர் அவிஸ்தா எல்லாரும் அவரோட குண்டா யாராலும் இருக்க முடியும். அப்படிப்பட்டதான உருவம் ஏன் இப்படி அப்படிப்பட்டதான உருவம் எல்லாத்தையும் யாருக்கு இருக்காரு. மயா தகரிடம் சர்வம் ஜெகதமோசியா இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் நாம் வியாபித்து இருக்கிறது. இருக்கிறது எப்படி ஒரு கொடியில 10 துணியை போட்டோம்னா ஒவ்வொரு துணியிலும் போயிருந்திருக்கோம் கொடியானது. அதே போல ஒவ்வொரு பொருளையும் நாம் வியாபிச்சிருக்கோம். ஒரு தங்கத்துல மோதிரம் வாழா தொடர் எதை பண்ணினாலும் எல்லாத்தையுமே தங்கம் இருக்கா. அதே போல உலகம் முழுக்க அவரால் செய்யப்பட்டது. அப்ப அவர் என்ன பண்ணாலும் பற்றி யூஸ் கொண்டிருக்காரு அல்லவா? அவர் எங்க இருக்காரு? எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவர் இருபத்தொன்றுதான் இருக்குங்கிறது. நூல் இருக்கிறதுதான் சார் இதை இருக்குங்கிறது. ஒரு வேட்டியை இருக்குன்னு எப்ப சொல்றது? அந்த வேட்டிக்குள்ள நூல் இருக்கு. வேட்டி இருந்து நூலதான் எடுக்கப்பட்டா அவ என்ன இருக்கா? வேட்டி இருக்கா? இல்ல. அவ என்ன விவகாரம்? மூலப்பொருள் இருப்பதனால மற்ற பொருள்கள் இருப்புகிறதாக காணப்படுகின்றன. அந்த மூலப்பொருளை வந்து
ஆகையால் அந்த பரமாத்மா எல்லா பொருள் இருக்கிற இடத்துலையும் எல்லா காலத்திலையும் நின்று வருது. இன்னைக்கு குடம் இருக்கு, நாளைக்கு குடம் உடஞ்சு போயிருக்கு. குடம் உடஞ்சு போயிருந்தாலும் அந்த மண்ணு போகவே மண்ணு மண்ணா இருக்கு. படமானது மண்ணா இருந்தது, குடம் போனதும் மண்ணா ஆத்தான் இருக்கு. குடம் வருவதற்கு முன்னாலே மண்ணா ஆத்தான் இருந்தது. அதே போல பரமாத்மா உலகம் நீர் பாடக்கூடியதான உலகமானது இத்தான வித்தியாசங்களோடு கூடிய உலகமாக இருந்த போதிலும் அவர் அதை இருக்கார். அதை வளர்க்கறதுக்கு முன்னாடியும் அவர் இருக்கார். இது ஐந்தவிலும் அவர் இருக்கார். 3 காலத்திலையும் அவருக்கு 5 நிலை. இப்பொழுதுகள் சில சமயங்களை இருக்காது, சில தோணும், தோணி மறையும். ஆனா தோணியாலும் மறைஞ்சாலும் அந்த அடிப்படையான பரமாத்மா எப்பொழுதும் இருக்கார். இதை நம்ம கவனிக்கிறோம். அதனால் அவர் அவித்தா வைராக ரூபேன விராக ரூபமாக இருக்கார். கவித்தா அக்னிமூர்த்தா தத்வேதோ விதுஸ்ரோத்ரேவாத்மேதா வாயு பிராண பத்யாம் பிருதிவி ஏகதர்மபூதாத்மா அப்படிங்கிறது. அதுவே மூர்த்தா இந்த விராட்டுக்கு தலை எங்க இருக்கு? ஜோலோகம். பாதங்கள் என்ன? பூலோகத்தில் இருக்கு. சூரியனுக்கு அவருக்கு கண்ணா இந்த திக்கு என்ன இருக்கிறது? அவருக்கு காலம். திறக்கப்பட்டதான வாயானது அவருக்கு வேதங்கள். வாயு பிராணா ஹிருதயம் விஸ்வமந்த இங்க வெளிவெட்டக்கூடியதான ஆட்கள்லாம் அவர் மூச்சுட்டார். ஹிருதயம் விஸ்வமந்த உலகம் முழுக்க அவரது மனசுன்னு எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மாவா அவர் இருந்திருக்கார். ஆகையால் அவர் கவித்தா ஆத்மனா வைஸ்வானஸ்ய மூர்த்தைவதேதா பிராண பிரதத்மாத்மா கல்ய கோமோட அபத்யதேவரவி அப்படின்னு சாந்தோக்கியப்படுகிறது. அந்த விஸ்வஸ்வரூபமா இருக்கக்கூடிய விஸ்வரூபத்தை விசேஷமாக அளிக்கிறது. இன்னைக்கு சாஸ்திரங்கள்ல நிறைய உபாசனங்கள் இருந்தாலும் 32 உபாசனங்கள் தான் ஸ்பஷ்டமாக இருக்கு. 32 உபாசனங்கள். அந்த 32 உபாசனங்கள்ல 2 உபாசனங்கள் எல்லோராலையும் ஸ்பஷ்டமாக அறியப்படுகிறது. அது என்னது? ஒண்ணு தேவி உபாசனம், இன்னொன்னு விராட் உபாசனம். இந்த விராட்டை கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் நரசிம்மராகவும் வாமனராகவும் இப்படி உபாசனம் பண்ணிட்டு இருக்கு. அதே அம்பால சத்தமாக காளியாகவும் துர்காவாகவும் கமலவாகவும் விதமாக உபாசனம் பண்ணிருக்க. இந்த 2 உபாசனங்கள் தான் கிளியரா. மற்ற உபாசனங்கள்லாம் அந்த முறைகள்லாம் மாறிட்டு வந்துட்டே இருக்கு. ஆனால் அந்த உபாசனங்கள்ல விராட் உபாசனம் மிக சிறந்தது அப்படின்னு அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவான் இருக்கிற பொழுது பூபாவின்னு உலகம் முழுக்க பரப்பொருள் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அதுக்கப்புறம் கவித்தோ பூ கவித்தோ அபூன்னு பிரிக்கணும் பதத்தை. கவித்தோ பூ இல்ல, கவித்தோ அபூ. அபூன்னு என்ன? பிறக்காதவர், பிறவியற்றவர். மனிதர்களுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் பிரதியும் உடல் தான் உண்டாகிறதே தவிர ஆத்மா உண்டா. ஆத்மா எப்பவும் இருக்கு. உடல் உண்டாகிறது, உடல் போறது. ஆத்மா எப்பொழுதும் இருக்கு. வேறு பொழுதும் லோகத்த மனுஷன் இனார் பிறந்தார், இனார் காலமனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வஸ்துதா உள்ள இருக்கிற சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபத்துக்கு அழிவில்லை. அந்த ஸ்வரூபம் பரம்பருடைய ஸ்வரூபம். அஜன்மா அபோ இவருக்கு பிறகும் இல்லை, அறிவும் இல்லை. எப்பொழுதும் ஒரு அரோ நித்திய சாஸ்வதோயம் புராணா நவர்த்ததே. இவர் வளர்வதும் கிடையாது, அழிவதும் கிடையாது. பிறவும் கிடையாது, அழிவும் கிடையாது. அப்படி எப்பொழுதும் இருக்கார் அப்படின்னு அவருக்கு ஒரு நாளும் பிறவி அழிவு எனக்கூடியதான ஸ்வரூபம் மாறுதல் ஒன்றும் கிடையாது. சாஸ்வதமா இருக்கார் எனக்கூடியதான ஸ்வரூபத்தை நமக்கு சொல்றதுக்கா அபூங்கிறோம். ஆனா ராமன் பிறந்தார், கிருஷ்ணர் பிறந்தார், வாமனன் பிறந்தார் சொல்லிட்டு இருக்கலாம். ராம பிறந்தார் அப்படின்னு என்ன நம்ம பிறவிக்கும் அவர் பிறவிக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் ஒரு பிறவியில கர்மாக்களை பண்ணோம். இந்த கர்மாக்களை பண்ணிட்டு அதனுடைய பலத்தை நாம் அனுபவிக்கிறோம். எந்த ஒரு செயலும் பண்றது ஒரு பலத்தை நோக்கி அல்லவா செயல்கள் பண்ணுகிறீர்கள். எனக்கு இது வேணும் அது வேணும் நினைக்கல்லவா அதுக்காக முயற்சி பண்றோம். அந்த பலமானது வரத்துக்கு முன்னால இந்த சரீரம் கட்டும் போது பிராணனை விட்டு இருக்கான்.
அப்பொழுது இவன் செய்ததான கர்ம வினையை அனுபவிக்க இவனுக்கு மறுமை சரீரம் இன்னொன்று வேணும். ஏன்னா சரீரம் இருந்தால்தான் சுக துக்கங்களை அனுபவிக்க முடியும். சுத்தமோ துக்கமோ குளிரோ பனியோ அல்லது ஏற்கிறதா எல்லாம் இந்த ஸ்தூல சரீரம் தான் அனுபவிக்க முடியும். ஸ்தூல சரீரம் அனுபவிக்க முடியாது. ஸ்தூல சரீரமானது இவனுக்கு கொடுத்தான். ஸ்தூல சரீரத்தை கொடுத்தா இவனுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொருடைய பிராணி பிறகு எதனால வந்திருக்க அவன் முன்னால பணிந்ததான அவனுடைய ஜென்மாக்கள்ல அவன் பண்ணியிருந்தான தப்ப வினைகளால கற்படுறது. அப்ப ராமாவதாரம் இருந்து பண்ணினார் முன்னாள் ஜென்மாவை ஏன்னா அந்த அவதாரங்கள் தமோதய அவதாரங்கள் எல்லாம் நம்ம மாதிரி தமநிலையால ஏற்பட்டதல்ல. அதனால அவனே மாயினால எடுத்துக்கிட்ட மாயினால எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அவருக்கு சுகமோ துக்கமோ ஒன்றும் கிடையாது. ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய சேர்த்து அவரை ஒரு மனுஷன் மாதிரி ஆக்ட் பண்ணி எல்லா செயலும் பண்ணார். மனுஷன் மாதிரி ஆக்ட் பண்றது ராமாவதாரங்கள். பகவான் மாதிரியே ஆக்ட் பண்ணார் கெட்டாவதாரங்கள். பிறந்ததுன்னு நான் உடவாறு எல்லோருக்கும் காண்பித்தேன். எதிர்ப்பு குடிச்சுட்டார். முடிமா மனுஷனால காரியத்தை எடுத்த முடியல. மனுஷனால முடியுமா? மாயை தூக்கி இருக்கார் 7 நாட்கள் முடியுமா? அமர்ந்தமான பிரச்சனைகளை பண்ணி கேட்கிறார். அதே மாதிரி 40 நிமிஷம் அதுக்குள்ள 10,000 பேர் அறநூற்றுனால வகை பண்ணிட்டு செய்யற ஒரே ராமன். ஏன்னா இந்த வசந்த நவராத்திரி இந்த ராமனை நடக்க ஒரு நாளும் ஒரு சுலபம். அப்படி அவ்வளவு ரமயமா என்னுடைய மனத்தையும் கவர்ந்த அந்த சுரூபம். அப்படிப்பட்டதான ஆழத்தெல்லாம் எந்த ஜம்மான்னு சொல்றோமோ அந்த ஜம்மா இல்ல ஒரு தோற்றம். சரீரத்தை தனித்துவையாக தான் எடுத்துக்கொண்ட மாறினால மனுஷனுக்கு நானும் ஒரு மனுஷன் மாதிரி தோணினால ஒன்று அவளுக்கு ஜன்மா இல்லை. வசதா பரமாத்மாவுக்கு ஜன்மா இல்லை. ராமாதி அவதாரத்துக்கு இவாளுக்கு ஜன்மா இல்லை. அவன் ஏன் பிறந்தா அதுவா இவ்வுலகத்துல கர்மமானது குறைஞ்சு அதர்மம் வளருமையானால் அது சரிப்பட வேண்டாமா? மனுஷனுக்கு சரியான ஒரு வழி கொண்டு வர வேண்டாமா? அதுக்காக நம்ம நீங்க தான் ஒரு அவதாரத்தை ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு தர்மத்தை மறுபடியும் நிலத்தை எதிர்த்து தான் கொண்டாடுவார். மறுபடியும் ஒரு இருக்கு, மறுபடியும் ஒரு நேரம் வருவார். இப்படி அநேக அவதாரங்கள் இவர்கள் கொண்டிருக்கு. ஆகையால் சரீரங்கள் மாண்டு கொண்டிரும் அதமாக பரவியற்றவர் அபூ அதன்மா அபூ ஒரு அர்த்தம். அதவா பவதி விபூ பூதத்தாயாம் சம்பதா விஸ்வாத் எங்கும் இருந்தார். பூகோதனும் எங்கும் இருந்தார். எங்கும் எப்படி இருக்கார்? சபர்கதா சொத்ரமாதாயம் அவரமஸ்னாவிகம் சுத்தமவாபவித்ரம் கவிமணி பரிபூ ஸ்வயம்பூ யாராதோ சாஸ்வதி அவருக்கு பரிபூ ஸ்வயம்பூ தனத்தை தாய்ப்படுத்தார். அவனும் சில கோயிலுக்கு வந்து இங்க சுயம்புலிங்கம் அப்படிதான். சுயம்புலிங்கம் இந்த லிங்கத்தை விட்டு ஸ்தாபனம் பண்ணல. அங்கே லிங்கம் இருந்து ஏதோ நோட் போனா இங்க லிங்கம் இருந்து இங்க யாரோ முன்னோரையே எல்லாம் பூஜை பண்ணியிருந்தா இல்ல முன்னோர்கள் பூஜை பண்ணிட்டு இருந்தா அந்த கோயில் அப்படியே என்ன தகுந்தா தோணுச்சு சுயம்பூ லிங்கம். அது போல ஸ்வயம்பூ தனக்கு தானே வரைந்தார். அபூன்னு என்ன அர்த்தம்? வேற இனத்ததால் பிறக்கப்படவில்லை, தனக்கு தானே தோணினர். அதனால அந்த அர்த்தத்தையும் அபூன்னு சொல்லலாம். ரெண்டாவது மதிவா இதுக்கு முன்னால அபூன்னு தெரிஞ்சுக்கல கவிஷ்டோ பூன் கவிஷ்டா பூஹோ பூன்னு என்ன ரமணர் பூமாதா பகவான் எப்படி இருக்கார்? பூமாதா ஸ்வரூபமாக இருக்கார். இந்த பூமியானது திடமாக இருந்து கொண்டு எத்தனையோ எவ்வளவு வெயிட்டா இருக்கிறாலும் அத்தனை வருவையும் தாங்கிறதா இல்லையா? அந்த ஸ்வரூபமே உள்ள அந்த பகவான் இருக்கிறதுனால ஏற்பட்டது. ஆகையால் பூமாதா வடிவமாக பகவான் இருந்து கொண்டிருந்தார். இதை பகவான் நாமாக்கா அறிவித்தோ கர்மயூபா அதுக்குதான ஒரு நாம கர்மயூபா. முதல்ல யூபம்னு என்னன்னு பார்ப்போம். யூபம்னா ஒரு கட்டை, அத்தி கட்டை, தேர்ந்து கட்டை, கருங்காலி கட்டை, யூபம் கட்டது. அது காரிரோ யூபோ பவதி அப்படின்னு இருக்கு. அதே போல காரோ யூபோ பவதி ஒவ்வொரு யாருக்கும் இந்த யூபரை கொண்டு வரது. அந்த யூபரோட கட்டையை கொண்டு வந்து அதுக்கு நமஸ்காரங்கள்லாம் 8 பக்கம் கட்டணம் வந்துச்சு.
இந்த யூபம் எல்லாமும் அதுல கட்டப்படும். ஆகையால் அதுக்கு யூபம்னு பேரு. அதே போல உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா கர்மங்களையும் சேர்த்து போட்டு வருவதற்கு பருவம் உண்மையை சொல்லணும், சத்தியத்தை பேசணும், கர்மத்தை நடத்தணும். எல்லாம் ராமாச்சார சத்தியம் வதா தர்மம் யானி கர்மானி ஆனித்வயா தேவிதம் யானி நோய் தரானே. இப்படி வரிசையா வேதங்களை என்னென்ன கர்மங்கள் சொல்லியிருக்கோம் அத்தனை கர்மங்களை நடத்தி காட்டின. எதற்காக? இப்படிப்பட்டான இக்கட்டான சூழ்நிலை வந்த போதும் மனுஷன் நல்ல நடத்தலை விடப்படாது. இக்கட்டான சூழ்நிலை மனுஷனுக்கு வராம போகாது நினைக்கலாம். சௌக்கியமா இருக்கணும்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கட்டங்கள் வரத்தான் வரும். அது சில பேர் சின்ன வயசுல வரும், சில பேர் வயதான காலத்து வரும். வயதான காலத்துல சின்ன வயசுல வந்து அனுபவிச்சிருக்கேன், இப்ப சமமா இருக்குன்றோம். சின்ன வயசுல வந்து வச்சுங்களேன், 65 வயசுல வந்து வயதான என்ன பிரயோஜனம்ங்கிறான். எப்ப வந்தாலும் கஷ்டம் தான். ஆனா எப்ப வரும்னு உங்களால சொல்ல முடியும். இந்த வழி வேற ஒன்றும் கிடையாது, அனுபவிக்கின்ற ஒன்றுதான் வழி. ஆனா அந்த அனுபவிக்கும் போது மனுஷன் பகவான மனதில உறுதியாக வைத்துக்கொண்டு அனுபவிச்சாங்கன்னா அது கடமாக உனக்கு. ஆகையால் முக்கியமாக எதை பகவான பதார்த்தங்கள் எல்லாம் இந்த கர்மத்தை விடாம நமக்கு என்ன ஜீவித்தல் இருக்கோ, எப்படி சாதனங்கள் இருக்கோ, நம்ம முன்னோர்கள் எப்படி போனாலும் என்ன உங்களால சாப்பிட்டு தெரிஞ்சு முடியாது. கர்மம் உலகத்துல சொல்லி வேகம் இந்த படி அந்த படி எத்தனை பார்க்க முடியும், யார் பார்க்க முடியும்? நம்ம மாத்திர சம்பிரதாயத்துல வந்துட்டே இருக்கு. அந்த கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுங்க, பெரியவர்கள் இருக்கிறதுனால அதை அனுஷ்டானம் பண்ணுங்க, பத்தியோடு இருங்க. உங்களால முடிஞ்சது வெள்ளம் கோயிலுக்கு போங்க, பகவான் நெற்றி அடையுங்க, சின்ன சின்ன நிர்மங்கள் பொய் பேசாம இருங்களா. நம்மளால முடிஞ்சது யாருக்கா தானம் பண்ணுங்கிறாங்க. எல்லாரும் பண்ணலாமே, மக்கள்தான் பண்ணாங்க. இனிமையாக வார்த்தையை பேசலாம். வாக்குனால கர்மம் பண்ணலாம், இனிமையாக பேசுறது, பொய் பேசாம இருக்கிறது, இன்னொருடைய மனசு ரோகாம நடந்துக்கிறது. ஆனாலும் நம்ம இதெல்லாம் கேரட்டா விட்டு இருக்கோம். இது இல்லாம கர்மத்தை நிறைய புண்ணியம் அடிக்க சம்பாதிக்கலாம். சாதாரணமாக ராமநாமாவை சொல்லியிருந்தா ராமநாமா எது உங்களுக்கு பிடிச்சதோ அந்த நாமாவை சொல்லுங்க. சவா எதேவா எனமா சர்வா எதேவா எனமா ஒரு 8 நாமத்தை சொன்னா போறோம். அமிதமான ஒரு சுத்தியை கொடுத்தார் பகவான். அதே விதமாக சுப்பிரமணியன் நாமாக்கள் சுலபமாக மன்யம் முருகா சின்ன சின்ன நாமாக்கள் தான். ஆனா எவ்வளவு உயர்ந்தான ஒரு பலத்தை மனசந்தோஷத்தை கொடுக்கும். எவ்வளவு கடன் வந்தாலும் இந்த தாண்டி வரக்கூடிய நிலையை கொடுக்கும். இதான் முக்கியமாக தெரிந்து கொள்ளுது. அதனால இப்படிப்பட்ட கர்மங்களை எல்லாம் ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு இருக்காரு. அதனால சொல்றது கர்மயூபா கர்மானி தாரகன்னு சொல்றது. அதா கர்மானி தாரகன் கர்ம யூகா அப்படின்னு தர்மங்களை எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறவர். யூகையை பற்றுவது ஜீவன்கள்ல பசுக்களை கட்டுற மாதிரி அகவானவனும் எல்லா கர்மங்களையும் தன்னிடத்துல வைத்துக் கொண்டு அவர்களை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கார். அதனால வடவர்கிறது கர்மயூகா. அடுத்தது மகா மகா எப்படி நம்பிக்கா பரம் பிரயத்தோ மகான் போஜாயந்தேவ மகாமகா. மகாமகம்னு இந்த மகாமகங்கிறத மாமாங்கம்னு சாதாரண அது ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை காலம் வரணும். அன்னைக்கு 2க்கு சொல்றதுன்னா அதுக்கு எல்லா நதிகள்லாம் அங்க வருது. அன்னைக்கு ஸ்நானம் பண்ணா எல்லா இடத்துலையும் ஸ்நானம் பண்ணிருந்தாங்க. மரம் தெரிஞ்சுக்கலாம். இது கலப்படம். ஆனா மகா மகம் கூட மகா மகம். ஏன்னா இந்த மகங்கிற ஒரு நட்சத்திரம், நட்சத்திரங்களை கூட இதை நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்துல 10வது நட்சத்திரம் மகா அப்படின்னு நட்சத்திரம். மகமே நித்தியம்னு சிம்ம ராசியில இருக்கக்கூடியதான நட்சத்திரம். அது எல்லாத்தையும் வசதியான ஒரு நட்சத்திரம். முயற்சி பண்ணினால உலகத்துல எல்லாரோட நம்பர் 1 வரக்கூடியதான ஒரு நட்சத்திரம். அது வந்து சில நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மரத்தி சித்திரமா ஏக கர்மா அப்பப்ப காலத்துக்கு விசா நட்சத்திரம் என்ன சித்திரம் ஏக கர்மா. அவன் எதை பண்ணினாலும் அந்த கர்மா வந்து மற்ற பேரோட யூனிக்கா இருக்குமா. அதனால அது விசேஷம் அப்படிங்கிற ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு விசேஷம் இருக்கு. விசேஷமா தெரியுது.
அப்படி இந்த மகா நட்சத்திரங்களுக்கு எண்ணத்தை சொல்றது இதை ஒரு மனுஷனுக்கு சிரேஷ்டமாக வரக்கூடியதான நிலையை கொடுக்கிறது. சிரேஷ்டம் அப்படின்னா உயர்வு. எந்த நிலையில லௌகிகமாக உயர்வுதான், பார்வதிகமாக உயர்வுதான். மனுஷன் பிரேம மார்க்கத்திலையும் எல்லாரோட வசதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வேண்டாம் பெரு மார்க்கமா இருக்கிறதாக முயற்சி பண்ணலாம். ஒரு மனுஷன் கர்மாக்களை செய்கிறான், அவருடைய பலன்களை வகிக்கிறான். லோகத்திலேயோ கர்மாக்கள் இருக்கு. இவர்கள்லாம் நாம் பெரிய ஆகணும், பெரிய உத்தியோகத்துல வரணும், பெரிய பதவியை அடையணும், உலகத்துல எல்லாரோட அதிகமாக பணத்தை சம்பாதிக்கணும், உலகம் எல்லாரும் ஏமாற்றி பெரிய பெருதலாகணும். அவன் எந்த வழியில அவன் மனசு போறானோ அந்த வழிக்கு. ஆனா பகவான் என்ன சொல்றான், நீ என்ன முயற்சி பண்றோ அந்த முயற்சிக்கு பலன் நான் கொடுக்குறேன். அவ்வளவு முயற்சி உலகு, அதனுடைய பலன் தருவது எனக்கு. அதே போல முயற்சி கெட்ட வழி வந்து அதோட பலன் கெட்ட வழியே தான் வரும். அதெல்லாம் வந்து இல்லை. ஆனா அந்த முயற்சி வழியா அதனுடைய பலன் கிடைக்குமா நிச்சயமா இருக்கு. இப்படி லோகத்துல இவங்கெல்லாம் வச்சு சொந்த லோகத்தை அடையும், பிரம்மலோகத்தை அடையும். அடுத்த கல்பத்துல நானே பிரம்மவா ஆகணும். ஆனா அத்தனையும் விட அதன் வயசுல விட இன்னொரு தெரிவிச்சா நீங்க பண்றோம் பண்ணுங்க. எல்லா கர்மாக்கள் நீங்க படிக்க அதை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க. இந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா என்ன ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு பலம் வேணும். இந்த பலம் வேணும்னா எந்த பலத்தை கொடுக்கறது வந்தாங்க மட்டும். நீங்க சாதாரணமாக ஒரு காரியம் மனசுல வருது, இந்த செயலை நான் பண்ணிக்கொண்டிருக்கேன், இந்த பலம் எனக்கு வரட்டும் எனக்கூடியதான எண்ணத்துக்கு ஆரம்பிச்சு மமம் காக்க சமஸ்த துரித செயல்பாடா என்னால் சேர்க்கப்பட்ட எல்லா பாவங்கள் போகும் வாயிலாக அப்படின்னு வந்து விண்ணப்பம் பண்ணிட்டு கர்ம அர்த்த காம மோட்ச தல சதுர்வித பரமுதாசம் போர்வணும் எல்லாம் வரணும். நான் சௌக்கியமா இருக்கணும், யாத்திரை சௌக்கியமா இருக்கணும், குழந்தைகள்லாம் சௌக்கியமா இருக்கணும், எங்க பரந்தாத்திர சௌக்கியமா இருக்கணும், பூர்ணாத்திர சௌக்கியமா இருக்கணும். எத்தாலையோ இதுக்கு இவ்வளவு கர்மாக்களாதான் ஒண்ணும் கிடையாது. பெரிய கர்மா தான் பண்றது. நக்கல் பண்ணா ரொம்ப இருக்கா இருக்கு. மனுஷனுக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்கிறதுனால ஒன்றும் விசேஷமா சொல்ல முடியாது. ஆசையினால இப்படி கஷ்டப்பட்ட கர்மத்தை எதுவும் பண்ணிட்டுருக்கோம். சரி, இவ்வளவு ஆசையோட ஒரு காரியத்தை வந்தா அவனுக்கு நம்ம வந்து வருது, அவனுக்கு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஏண்டாய் பண்ணிடணும்னு நமக்கு யமதர்மராஜா நட்சத்திரங்கிற பள்ளிக்கு சொல்ற. அப்ப தெரியாத நான் போன ஜென்மாவில என்ன பண்ணினேன், ஒரு யுகம் சௌக்கியமா வாழக்கூடியதான் பெரிய பதவி இருக்கக்கூடியதான் ரொம்ப பலத்தை பண்ணினேன். ஒரு யுகம் பலத்தை கொடுக்க முடியும். என்ன என்ன பண்ணாருன்னா யமதர்மராஜாவை அப்பா நினைச்சார். ஒரு யுகம் நடக்கிறது எவ்வளவு பலம் தெரியுமா, அமிதமான போகங்கள் வேலை இருக்கெல்லாம் அதுதான் இந்தியாவுக்கு என்ன விட அது போல யமதர்மராஜா பதவி இல்லை. ஆனா உயர்ந்ததான ஒரு பதவி எல்லாம் வசதியில. ஆனா என்ன தெரியுமா, ஒரு செகண்ட் வெற்றி கிடையாது. பெரிய வீட்டு இருந்தா இப்பெல்லாம் காலையில ஆஃபீஸுக்கு போறேன், காசு வந்தா ஒன்று இல்லைன்னா நாளைக்கு ஆஃபீஸுக்கு வருது. ரெண்டு நாள் அந்த ஒரே இருக்க முடியாது, மாத்திக்கலாம் ஆகிடுவாங்க. இப்படிங்கிற ஒரு பரிசுத்தால இன்னைக்கு அரசியல் நடந்துருந்தா இவ்வளவு மனமும் சம்பாதிச்சு என்ன பண்ண போறதுங்கிறது தெரியாது. அதே மாதிரி யோகராஜா தலைமை ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்காருங்க. அந்தந்த சமயம் எப்ப எந்த சமயத்துல யாருக்கு அவருக்கு பிராணம் எடுக்கணும் அந்த சமயத்துல முன்னாலேயும் இருக்கக்கூடாது, பின்னாலேயும் இருக்கக்கூடாது. இப்படி ஒழுங்கா வேலை செஞ்சுட்டே இருந்தாரு. மார்க்கண்டேயர் ஒரு பிரபு, அவர்கிட்ட போனார், பாசத்தை வீசினார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அந்த இடத்துல லிங்கத்தை அறிஞர் பண்ணிட்டா மார்க்கண்டேயர். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் தோன்றினால் வதக்க போடுமா அதை ஒழுங்கா கடைசியில கொண்டதுன்னா வர ஒன்று முடியாது. உத்தியோகமான என்ன தெரியுமா, எந்த சமயத்துல என்ன ஆகும்னு தெரியாது. அதே மாதிரியே சாவித்திரின்னு ஒரு அம்மா, அவர் ஆச்சாரம் சத்தியவன். இவர் போல அதவத்யவரத்தாயார் அதவத்தம்மலிங்கதம் அங்குத்தமாத்திரம் புருஷம் வித்ததர்சனோபலாது போல சத்தியவானுக்கு சமாளித்து அவர்களோட இருக்க வேண்டிய சமாளித்து பாடத்தை வீட்டுல அவருடைய கழுத்துல இருந்து ஒரு அங்குஷ்ட மாசம் கட்டவரனால ஒரு இந்திய சொல்லுங்க வழியில கிளம்பிட்டு அவங்க எடுத்துட்டு ஒரு பாடம் கிளம்பிங்க. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணி சொல்றது வேண்டாம், நமஸ்காரம் பண்றாங்க, இவன் தான் வருவாங்க. என்ன பண்றாங்க, அம்மாவுக்கு நமஸ்காரம் வந்து நீங்க
ಮಂಗಲವಾ ಉಪಕೃತ ಪ್ರಾಪ್ತಿ ಕಟ್ಟುಂಟ ಎಂದಿಗೂ ಜೀವಂತಲ್ಲ ನಾವು ಅಪೇಕ್ಷಿಸಿಕೊಂಡಿದ್ದು ದೊಡ್ಡ ಕುಡುಕಾಮನೆಯೇ ಸ್ತ್ರೀಗಳ ನಿಂತು ಜಾಸ್ತಿ ಅಂತ வியாபார அப்படி சொன்னோம்னா அவன் நல்ல போய் பழக்கத்தாலும் ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதம் விட முடியல ஓஹோ கொடுத்து என்னதான் ஞானத்தையும் அடிக்கிறது கொடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ரசத்தை யாரா பண்றாலும் அவளுக்கும் அவ ஆசைக்கார விஷயமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் மட்டும் போயிட்டு இல்ல ஸ்லிப்பாயிடும். இப்படி நம்ம ராஜாவுக்கும் காரணம் என்ன இவ்வளவு கலத்தை பண்ணிட்டேன் அவன் சொல்ற நசிக்கிட்ட அப்பா நான் தெரியாம இவ்வளவு பெரிய கர்மா பண்ணி இப்படி மாற்ற ராஜாவா அவங்களுக்கு தோன்றது. இந்த உத்தியோகத்துல சொன்னவாள்லாம் பாத்தீங்களா வேற புதுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எல்லாரும் விட நமக்கு ஒரு ரொம்ப ஜாஸ்தி நிறைய காசுறது பெரிய பதவியாச்சு நல்ல ஏசியும் கொடுத்துருக்கான். நினைச்சா இந்த ஊருக்கு அங்கிருந்து போகலான்னு ஒரு 40 வயசு ஆகிட்டு வச்சுக்கலாம். எங்கேயாவது டிரான்ஸ்பர்னால அவளை அந்த ஊருக்கு போயிட்டு வாப்பா வேண்டாம் உள்ள இப்படி ஓடினவங்க ஓடையில உட்கார போறோம் திருப்பி சொல்றது என்ன தானம் பண்ணா எப்படி இருக்கிற இடத்துல இருந்தா மாரியம் எந்த ஊருக்கு தாங்களாக உங்க பசங்களோட பேருங்களோட பொண்ணு பேருங்களோட உங்களுடைய சொந்த வீடு உங்களுக்கு இருக்கிறோம். எனக்கா இருந்தாலும் வாழ்க்கை அது கிடையாது. சொந்த வீடு இருக்கலாம். அந்த வீடு ஆரோக்கியமாக கொண்டாந்து தேர்ந்தோம் அதான் பக்தியோட சௌக்கியமா மனசு நிம்மதியா இருந்தா அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். உத்தியோகத்தை போய் நானும் அவசரப்பட்டேன். ஒவ்வொரு இடங்களும் வேலைக்கு போயிட்டு வாங்கணும் இங்க பைக்கு வாங்கணும் கவலைப்படுறேன். உத்தியோகம் தேர்ந்தெடுக்குவாங்க என்ன அது பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறவனும் இவருடைய அறிவுரையா இதே வாங்கி முதல்வராக ஓடிட்டு இருக்கிறதா ஒரு நிமிஷம் பேச முடியல ஒரு நிமிஷம் ஒரு காரியம் நிம்மதியா படிச்சிருக்கலாம் பண்ண முடியல. ஆனா நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை கேட்டு இப்போதே முடி அடைய போறாங்க. அந்த கதவை தெரிந்தது தேவை திறக்கப்பட்ட தேவை நான் நினைக்கிறேன். அதான் நீ ரொம்ப என்னை விட நீ வசதிங்க இதெல்லாம் எப்படி கிடைச்சது ரத்தத்துக்கு எவதமதாய விட வசதியான ஒரு சொல்றது எப்படி கிடைச்சது என்ன பண்ணா தெரியுமா அவர் உலகத்துல வேறு இருக்கிற எல்லா கர்மாக்களுடைய பலத்தையும் 4வது வரமாக கொடுக்கும் பொழுது அது முழுக்க எனக்கே வேண்டாம் என்று பரதர்ப்பணம் பண்ணிட்டான். சகல கர்மாக்களையும் பரதர்ப்பணம் பண்ணினோம் ஆனால் நாம் எதை செஞ்சாலும் அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினோம் ஆனால் பகவான் யோஜனை பண்றார் இவருக்கு எந்த பலத்தை கொடுக்கிறது பலம் கர்மா பண்ண அதை கொடுத்தாலும் நான் எந்த பலத்தை கொடுக்கணும் ஆனால் அவன் விரும்பல குதிரைக்கு இன்னொரு 4 பையன் கொடுத்தா விரும்பாதவன் அது இல்லாம கொடுத்தா விரும்பாது குதிரை கொடுத்தா வேண்டாம். நிறைய பணம் இருக்கிறாலும் மறுபடியும் பணம் கொடுத்தா விரும்பாதோ அது வசதியும் நினைக்க மாட்டான். அதனால எல்லோராலையும் எப்போதும் விரும்பத்தக்கதாக ஒரு பதார்த்தத்தை கொடுப்பார். என்ன தெரியுமோ இந்த மனசுல கவலை இல்லாத மனசுல இருக்க எல்லா பாப்பங்களையும் இருக்கிற அந்த மனசு தெளிவான மனசுல இந்த ஆத்ம ஜனம் தானா மனசு தெளிவா இருக்கணும்னா அந்த சுப்பிரமணிய சுவாமி சிவகுருவா இருந்து கொண்டு அவருக்கு சொன்னாரல்லவா ஓங்கார உபதேசம். அந்த ஓங்காரம் பிடிக்கும். ஓங்காரம் என்ன 2 காலம் ஊறி பாருங்க ஆறுக்கு போய் உள்ள ஒவ்வொரு சட்டம் இருக்கு எல்லோருக்கும் இருக்கு. சட்டம் இல்லைன்னா உபயோகமா இருக்கான் அதை மூலமா அந்த சட்டம் இருக்கு எல்லோருக்கும். அப்ப என்ன அந்த சட்டமானது தானா தோணும். சில பேருக்கு சுத்தம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நீல சட்டமா தோணும் அல்லது புல்லாங்குழல் சத்தமா கேட்கும் இல்ல சமுதிரம் முழுக்கத்துல இருக்க அலைகளுடைய சத்தமா கேட்கும். ஆனா எல்லா சத்தமும் ஓங்காரம் தான். அந்த ஓங்காரமானது தானா தோண ஆரம்பிக்கும். அந்த சுரூபம் உங்களுக்கு வரும். ஆகையால் பகவான் என்ன பேரு மகாமகா எந்த யஜ்யமானது இவனுக்கு சாதாரணமான பலன் இல்லாமல் பரமகற்பமாக எடுக்கொண்டு மொத்தரூபமான பலத்தையும் கொடுத்தத அது அவன் மொத்த ஜனம் மகேஸ்வராதித்து அப்படின்னு அந்த பகவானுடைய அனுசரமான மனுஷன் மோட்சமும் கலதும் ஞானம் வழியா எந்த பகவானிடத்தில் செலுத்தப்பட்டதான யாகங்கள் சகமசம் 100 யாகங்கள் அத்தனை பண்ணினார் என்கிறார். அதே மாதிரி நீங்க அதை விட அதிகமாகவும் பண்ணலாம். ஆனா பண்ணினப்பட்டு எனக்கு இந்த பலம் வேண்டாம்னு சொன்ன வேணும்னு நினைச்சேன். எந்த
எல்லா இடங்களும் பகவானுக்கு பகவானுக்கு அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிவிடுவார். அதாவது நீங்க பண்ணிட்டு இருக்கேன் ஆயே நவாச்சாரவா புத்தமனவா பிரதிஷ்டவாவா கரோதி முக்கியத்தை நான் எதை எதை பண்ணுகிறோம் சகலம் எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நீங்க சகலம் பரத்தை இவன் நாராயணாயேக்கு சமர்ப்பயாமி சப்த பிரம்மார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஆனா இது எவ்வளவு வார்த்தையோடு எழுந்திருக்கான் மனசுல போச்சு வந்திருக்கான்னு பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணி நம்பி அர்ப்பணம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த கர்மா நீங்க நினைத்ததான கரபலமும் வரும், அதோட சந்தமும் வரும். அர்ப்பிதா மதா யஜ்ஞா நிர்வாண லட்சணம் பலம். பாவம்னு சரீரம்னு அர்த்தம். நிர்வாணம்னு சரீரம் இல்லாதான நிலை. இப்ப நிர்வாணம்னு அர்த்தம் சரீரம் இல்லாததான நிலை, முக்தி நிலை. அந்த நிலை அவன் பலம் அயந்தா கொடுத்து கொண்டு மகான் தோஜாயந்தே சாதாரண கர்ம பலங்களும் மிக சிறந்தோட கர்ம பலங்களாகும் அப்படின்னு மகான் தோஜாயந்தே. இது மகா மகா இருக்கக்கூடிய கர்மக்கள்ல எல்லாத்தையும் வேதங்கள்ல இருக்கிற எல்லா கர்மா பலவும் அதோட மட்டுமல்ல வேதத்துல சொல்லப்படாதான சம்பிரதாயத்துல மாத்திரம் இருக்கக்கூடியதான கர்ம பலங்கள் காலம்பரையில் வேற ஒண்ணும் வேண்டாம். புத்துவரை பேசிட்டு பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாமாக்களை சொல்லலாம். அதாவது இந்த காப்பாற்று அதுவும் சொல்ல தெரியா வாய்மையில மனசா தியானம் பண்ணட்டும். அப்படி சந்தோஷப்படாரா. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் மமதை அதை விட்டு அப்ப நீயே என்னோட வசதி அப்படின்னு காப்பாற்றையும் சொன்னாலும் சரி, காப்பாற்றையும் சொல்லாம இருந்தால் அவர் காப்பாற்றப்பட நம்ம இருக்கோம்ல. அதையும் மனசுல நினைச்சு ஒரு நமஸ்காரம் அப்படின்னா போறோம். நீங்க பண்ணக்கூடியதான எல்லா செயல்களும் சஞ்சார பதனோ பிரதட்சணை தமிழ் கட்டத்தும் ஆளுக்கும் சுத்திட்டு இருக்கிறதால இவன் பகவானுடைய கோவிலுக்கு பிரதட்சணம் பண்ணதான் கணக்கு எடுத்துட்டார். பூர்வபதி பிரதேசம் எல்லாமே பகவான போட்டுகிறதாக இருக்கிறார். சம்போதவாராதனம் பரமேஸ்வரனுடைய ஆராதனம் இருக்கிறார். எப்போ சகல்பதி முத்ராதன நம்ம உள்ள வாயை கொடுத்துட்டே காலம் விடாம அது எல்லாம் பகவான விநியோகமாகும். அப்படி பகவானுடைய மனசு பகவான் நினைச்சு எல்லா காரியம் படிச்சுட்டா உயர்ந்ததான பலத்தை கொடுப்பார் கொடுப்பார். இதோட எண்ணிக்கார் பிரமாணம் மகாமகா வேதம் வந்து மகாமகா மகான சுத்திரம் பண்றது. இப்படி பகவான் நாமாக்கல கர்மயோகோ மகாமகான்னு அழைக்கிறது. காலத்தை சொல்லக்கூடியதான நாமாக்கள் சமஹா சமீஹனாங்கிற நாமக்கள் இதை அடுத்த